நம்ம ஆண்டவரை நேசிக்கும்போது உண்மையாகவே அவருக்கு பிரியமான விதத்தில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். அதனால் அவருக்கு பிரியமில்லாத விஷயங்களை நம்ம விட்டு விடணும் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி எடுப்போம். இப்போ உண்மையான மனம் திரும்புதல்னா என்ன? அந்த உண்மையான மனம் திரும்புதலை நம்ம எப்படி அடைவது? இது குறித்து தான் இந்த வீடியோவில் நான் முழுமையாக பேசியிருக்கிறேன். முழுமையாக கேளுங்க. தேவனுக்கேற்ற துக்கம் மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் கொடாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கணும். நேற்று 2 காரியத்தை நம்ம பார்த்தோம். ஒன்று வந்து ரிப்பண்டன்ஸ்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து ரிக்ரெட்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதில் நம்ம உண்மையான மனம் திரும்புதல் உடையவர்களாக இருக்கும் பொழுது நம்ம மனம் திரும்புவோம். அப்படி இல்லைன்னா நம்ம வருத்தப்படுவோம். ஆனால் அது வந்து மனம் திரும்புதலுக்கு நேராய் நடத்தாமல் நாம் செய்த தவறுக்கு தண்டனை கிடைத்து விட்டதே, அல்லது கிடைத்து விடுமே, அல்லது நம்ம பேருக்கு அவமானம் ஏற்பட்டுருச்சே, இதனால் நம்ம நிறைய விஷயத்தை இழந்துட்டோமே, அப்படி தான் நம்ம யோசிப்போம். நல்லா கவனிங்க. நம்ம ஒரு தவறை செய்யும்போது நடக்க போகிற அல்லது நடந்த எதிர்மறையான விளைவுகள், நெகட்டிவ் கான்சிக்வன்ஸை குறித்து யோசிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் தேவனுக்கேற்ற துக்கம், அந்த தேவனுக்கேற்ற துக்கத்தில் முதலாவது நாம் செய்த பாவத்திற்கான தண்டனை குறித்து நாம் அதிகமாக யோசிக்காமல் நாம் எதை அதிகமாக யோசிப்போம் என்றால், நாம் செய்தது தவறு என்பதை ஃபஸ்ட்டு யோசிப்போம். அதான் நான் உங்களுக்கு நேற்று சொல்லி கொடுத்தேன். நான் செஞ்சது தப்பு, அதனால் என்ன விளைவு வரும்ன்றது ரெண்டாவது தான். அது கண்டிப்பாக யோசிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் நான் செஞ்சது தப்பு, ஏன்னா ஆண்டவர் இது தவறுன்னு சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து அதை தான் நம்ம எடுத்துப்போம். வாட் ஐ டிட் இஸ் சின். ஓகே. அடுத்தது, சரி நான் செஞ்சது தவறு மாத்திரம் கிடையாது, நான் செஞ்சது தேவனுடைய இருதயத்தை துக்கப்படுத்தி இருக்கிறது. தாவீது சங்கீதம் 51 மனம் திரும்பும் போது என்ன சொல்கிறாருன்னா, நான் உமக்கு விரோதமாகவே பாவம் செய்தேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தாவீது பெத்சேபாலோடு தவறு செய்கிறார். அப்புறம் பெத்சேபாலுடைய கணவன் உரியாவை சாகடித்து விடுகிறார். அப்போது பார்க்கும்பொழுது தாவீது வந்து பெத்சேபாலுக்கு விரோதமாக, உரியாவுக்கு விரோதமாக பாவம் செஞ்ச மாதிரி தான் இருந்தாலுமே, மனிதனுக்கு விரோதமாக பாவம் செய்ததாக இருந்தாலுமே, தாவீது என்ன சொல்கிறாருன்னா, நான் உமக்கு விரோதமாகவே பாவம் செய்தேன். ஏன் அப்படின்னா, நம்ம செய்கிற ஒவ்வொரு பாவமும் தேவனை துக்கப்படுத்துகிறதா இருக்கிறது. அடுத்தது மனிதர்களை துக்கப்படுத்துகிறதா இருக்கிறது. அப்போ உண்மையான மனம் திரும்புதல்ல ஃபஸ்ட்டு இந்த 3 காரியங்களை குறித்ததான துக்கம் நமக்குள் வரும். நான் செஞ்சது தவறு, வாட் ஐ டிட் இஸ் ராங். ரெண்டாவது, நான் தேவனை துக்கப்படுத்திட்டேன், மனிதனை துக்கப்படுத்திட்டேன். இப்போ பவுல் சொல்கிறாரு, உங்களுக்குள் ஏற்பட்டது தேவனுக்கு ஏற்ற துக்கம், அதாவது தேவன் விரும்புகிற துக்கம். அது வெறும் மனஸ்தாபத்துக்கு நேராக, நான் மனஸ்தாபம்னா நான் இப்படி பண்ணிட்டனே அப்படின்னு சொல்லி வெறும் குற்ற உணர்வுக்குள்ளாக மாத்திரம் நடத்தாமல், உங்களை இனிமேல் அதை செய்யக்கூடாது என்று செய்கிற மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்துகிறது. அப்போ நம்ம தெய்வீக துக்கம் அடையும் பொழுது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, வருத்தப்படுவோம். எதை குறித்து வருத்தப்படுவோம்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதே நேரத்தில் இனிமே நம்ம அதை செய்யக்கூடாது அப்படின்னு விரும்பி அதற்கான தீர்மானங்களை எடுப்போம், ஸ்டாப் பண்ணும். there will be sorrow and there will be a decision to stop continuing in our sin. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போ தேவனுக்கேற்ற துக்கம் நாம் செய்கிற பாவத்தை குறித்ததான வருத்தத்தை நமக்குள் ஏற்படுத்தும். அந்த வருத்தம் வெறும் நாம் செய்கிற பாவத்திற்கான தண்டனை குறித்ததாக இல்லாமல், நாம் தேவனை துக்கப்படுத்தி விட்டோமே, நாம் செய்தது தவறாகிவிட்டதே, நாம் செய்தது தவறு, நாம் மனிதரை துக்கப்படுத்தி விட்டோமே என்கின்ற அந்த வருத்தத்தை கொண்டு வரோம். அதோடு சேர்த்து இனிமே நான் இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இனிமே இதை நான் செய்யக்கூடாது, நான் இதை ஸ்டாப் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுக்கக்கூடிய உணர்வை கொடுக்கும். அங்கே தான் பார்த்தீங்கன்னா உண்மையான மனம் திரும்புதல் வரும். ஸோ உண்மையான மனம் திரும்புதல் எப்படி வருது? நான் இனிமே செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு தீர்மானம் வரும்பொழுது, when you make a decision not to continue, அதான் வந்து மனம் திரும்புதல். இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, வெறும் வருத்தப்படுறாங்க. ஆமாம் நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு வருத்தம் தான் படுவாங்களே தவிர, இனிமேல் நான் இதை செய்யக்கூடாது
இதை நான் தொடரக்கூடாது என்று சொல்லி அநேகர் தீர்மானங்களை எடுப்பதில்லை. பீப்புள் டு நாட் டேக் டிசிஷன். நம்ம இனிமேல் தொடரக்கூடாதுன்னு தீர்மானம் எடுக்காத வரைக்கும் நம்ம முழுமையாக மனம் திரும்பவில்லை. அந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு தேவையான எல்லா கிருபையும் தேவனே நமக்கு கொடுக்குறார். அதான் பார்த்தீங்கன்னா இந்த புதிய உடன்படிக்கையில் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். எபிரேயர் 8ஆம் அதிகாரம், எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயத்தில் வைத்து அவருடைய மனதிலே எழுதுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அவங்கள மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்துவேன். அவர்கள் எந்தெந்த காரியத்தை விட வேண்டுமோ அந்தந்த காரியத்தை விடும்படியாக அவர்களுக்குள் கிரியை செய்வேன். சரி, ஆண்டவர் அப்போ எப்படி கிரியை செய்வார் அப்படின்னா, நம்ம அதுக்காக என்ன பண்ணணும்? சில நேரங்களில் ஜெபிக்க வேண்டியது இருக்கும். தாவீது அப்படி தான் ஜெபித்தார். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் சொல்லி என்ன பண்ணுறாருங்க? ஐ திங்க் சங்கீதம் 139 அந்த மாதிரி ஜெபிக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். நம்ம வாழ்க்கை சரியில்லாத மாதிரி நம்ம பார்க்கும்போது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம உற்சாகமாக இருக்க வேண்டிய விதத்தில் இல்லாத மாதிரி இருக்கும்போது நம்ம ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கணும். சங்கீதம் 139 வசனம் 23, 24 படி, ஆண்டவரை என்னை ஆராய்ச்சி பாருங்க, நான் ஏன் அப்படி இருக்கிறேன்? உம்மை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் என்னிடத்துல உண்டென்றால் அதை எனக்கு வெளிப்படுத்தும். பாருங்க, அந்த வசனத்தில் ரொம்ப அழகாக தாவீது ஜெபித்திருக்கிறாரு. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து. சங்கீதம் 139 வசனம் 24. உம்மை வேதனைப்படுத்துகிற காரியம், இதை செஞ்சால் இப்படியெல்லாம் நடக்குமேன்ற வெறும் பாவத்தினால் ஏற்படுகிற பாதிப்பை குறித்ததான பயத்தின் அடிப்படையில் மாத்திரம் இல்லை. அந்த பயம் இருக்கிறது தப்பு கிடையாது, நல்லது. அந்த பயம் இருக்கிறது, நம்ம பாவம் செஞ்சால் இப்படிலாம் நடக்கும்ன்ற பயம் இருக்கிறது நல்லது, தப்பு இல்லை. ஆனால் நம்முடைய மனம் திரும்புதல் வெறும் அதன் அடிப்படையில் ஆனதல்ல. அதன் அடிப்படையில் ஆனதல்ல. ஆண்டவரே, உமக்கு வேதனை உண்டாக்கும் வழி. அப்போ தேவனுக்கு வேதனை உண்டாக்குகிற வழி நமக்கும் வேதனை ஏற்படுத்தும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவனை நம்ம துக்கப்படுத்தி வாழும் பொழுது அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையும் அது துக்கப்படுத்தும். இப்போ தாவீது அதான் சொல்கிறாரு, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். நித்திய வழிலாம் என்னது? உமக்கு பிரியமான வழி, பரிசுத்தமான வழி. என்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குன்னு காண்பீங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கிறேன். என்ன நீங்கள் ஆராய்ச்சி பார்த்து உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவாக இருந்தால் அதை எனக்கு புரிய வைத்து நான் அதிலிருந்து மனம் திரும்ப எனக்கு கிருபை தந்து என்னை சரியான வழியிலே நடத்தும். எனக்கு அருமையான தேவப்பிள்ளைகளே, உண்மையான மனம் திரும்புதல் தேவனை நாம் சார்ந்து கொள்ளும்போது நமக்குள் ஏற்படுகிறதா இருக்கிறது. தேவனை சார்ந்து கொண்டு, ஆண்டவரே, இது எனக்கு தெரியுது, இது தப்புன்னு தெரியுது, நான் இதை விட்டுறணும்னு தெரியுது. பல நேரங்களில் நம்ம ஜெபம் மனம் திரும்புதலுக்கு ஏற்றதாகவே தான் இருக்க வேண்டும். இந்த வீடியோவில் கேட்ட சத்தியங்கள் உங்களுக்கு ஆஸ்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். அப்படி இருந்திருக்கும் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் கேட்கணுன்னு வரும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணும்பொழுது அது உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தணும்னு சொல்லி விரும்புனீங்க அப்படின்னா, இந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோம். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களை நாங்கள் ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் சேர்த்துப்போம். இந்த மாதிரி வீடியோஸ் அப்லோட் பண்ணும்பொழுது அதுக்கான தகவல்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் கேட்ட இந்த வீடியோ 100 நாள் சிலுவை குறித்ததான போதனை என்கின்ற ஒரு தொடர்ச்சியினுடைய ஒரு குறுகிய பகுதி தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க. இந்த மாதிரி நாங்கள் தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளை தேவ பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் வளரும்படியாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் நீங்களும் கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு வளரணும்னு சொல்லி விரும்புனீங்க அப்படின்னா அதை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. ப்ளீஸ் லெட் மீ நோ அபவுட் அப்கமிங் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்புங்க. அடுத்து வருகிற நிகழ்வுகளை குறித்து எனக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று கொடுக்கப்படும். அந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புனா போதும். நாங்கள் அடுத்தடுத்து நடக்கிற நிகழ்வுகளை குறித்து உங்களுக்கு கட்டாயமாக தெரியப்படுத்துவோம். அதில் நீங்கள் கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை இன்னும் அதிகமாக கற்று அவருக்குள் நீங்கள் வளரலாம். ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.